ஃப்ரெண்ட்ஸ், இதயம் சீரியல் 11th ஜூன் எபிசோடில் என்ன நடக்குதுங்கிற ரிவ்யூவை இப்போ நம்ம பார்க்கலாம். இதயம் சீரியல் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வீட்டிலேருந்து பாரதி வந்து ஆஃபீஸ்க்கு கிளம்புறாங்க. கிளம்பும் போதே ஸ்வேதா வந்து, நீ என்ன திருப்பி ஆஃபீஸ் போக ஆரம்பிச்சிட்டியா? நேற்றுக்கு அத்தைக்கிட்ட அவ்வளோ திட்டு வாங்கி கூட உனக்கு இன்னும் உரைக்கவே இல்லையா? நீ ஆஃபீஸ் போகிறியா அப்படின்லாம் சொல்லி கேட்குறாங்க. அப்போ உடனே பாரதி சொல்கிறாங்க, ஆமாம், நீ வந்து அங்கே என்னெல்லாம் தில்லுமுள்ளு பண்ணி வச்சுருக்கியோ அது எல்லாத்தையும் நான் வெளியில் கொண்டு வர போகிறேன். என்னோட பாஸ்க்கு நான் உண்மையாக இருக்க போகிறேன். நீ பண்ணியிருக்கிற தப்பெல்லாம் வெளில கொண்டு வந்து ஆதிக்கு நான் எல்லாத்தையும் உணர்த்த போகிறேன். சரி, உன்ன மாதிரி நான் வெட்டி கிடையாது, எனக்கு வேலை இருக்குது, உன்னால் உன்னோட உட்காந்து பேசிகிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆஃபீஸ் கிளம்பி போகிறாங்க. அங்கே போனோடனே அவங்க பாட்டுக்கு வேலை பார்த்துட்ருக்காங்க. அப்போ அந்த மலர்னு அவங்க பக்கத்து சீட்டில் இருக்கிறவங்க வந்து வேக வேகமாக ஓடி வராங்க. வந்தோடனே அவங்க கேட்குறாங்க, என்ன மலர், என்னாச்சு, ஏன் இவ்வளோ வேகமாக ஓடி வர அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவங்க சொல்கிறாங்க, இல்லை நான் தான் இப்போ ஃபஸ்ட்டு ஆளாக ஆஃபீஸில் இருப்பேன், இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, அதனால தான் வேகமாக வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து வேலையை ஆரம்பிக்கிறாங்க. பட் ஆனால் அவங்களுக்கு வந்து பாரதிக்கும் ஆதிக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஆதி வந்து பாரதியை விரும்புகிறாரு, பாரதியை வந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு அப்படிங்கிற மாதிரி அவங்க நினச்சிக்கிட்டு பாரதிக்கிட்ட திருப்பி கேட்குறாங்க. உன்னோட ஹஸ்பண்ட் எப்படி இருப்பார், அழகாக இருப்பாரா, உன்னை நல்லா பார்த்துப்பாரா, எப்படி அப்படின்லாம் சொல்லி கேட்குறாங்க. உனது லவ் மேரேஜா அரேஞ்ச்டு மேரேஜா அப்படின்லாம் கேட்குறாங்க. உடனே பாரதி சொல்கிறாங்க, எதுக்கு இப்போ நீ இவ்வளோ கேள்வியெல்லாம் கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம், நாங்கள் 2 பேரும் உருக்கி காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். என்னோட ஹஸ்பண்ட் வந்து என்னை உள்ளங்கையில் வச்சு தாங்குறாரு தெரியுமா அப்படிங்கிறாங்க பாரதி. இதை கேட்ட உடனே அந்த மலர் சொல்கிறாங்க, வந்து ஆக்சுவலாக ஸ்வேதா மேடம்க்கு வந்து உங்கள் மேலேயும் உன் ஆள் மேலேயும் பயங்கர கோவத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன், என்ன கோவம் அப்படின்னு பாரதி கேட்குறாங்க. இல்லை, நீ 50 லட்ச ரூபாய் எங்கே போச்சுன்னு கண்டுபிடிச்சிட்டல, அதனால் வந்து அவங்க பயங்கர கோவத்தில் இருக்காங்க, உன் ஆள் மேலேயும் கோவத்தில் இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே இவங்க உடனே சொல்கிறாங்க, என்னது ஆளுகளுன்னு பேசுகிற, அப்படிலாம் பேசாத, எனக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு, அவருக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு, நீ இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, அதோடு இல்லாமல் இது அவங்களோட கம்பெனி பணம், அவங்க எடுத்துக்கிறாங்க, இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பாரதி. அதுக்கு ஒன்றே வந்து மலர் சொல்கிறாங்க, இல்லை ஸ்வேதாவும் நம்மள மாதிரி இங்கே வேலை செய்கிறவ தான், ஆக்சுவலாக இது எல்லாமே உன் ஆளோட பணம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. திருப்பி என் ஆளுன்னு சொல்லாத அப்படிங்கிறாங்க. உடனே வந்து மலர் சொல்கிறாங்க, சரி, அப்போ நான் இன்றைக்கி வந்து ஒரு லவ் டெஸ்ட் வைக்க போகிறேன், அதில் வந்து எந்த அளவுக்கு பாஸ் ஆகிறாரு ஆதின்னு பார்ப்போம். அப்படி வந்து நான் சொல்கிறதெல்லாம் இல்லை அப்படின்னா நான் சொல்கிறதுக்கெல்லாம் மாறாக அங்கே நடக்கணும், நம்ம அந்த டெஸ்ட் இன்றைக்கி வச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இவங்க சொல்கிறாங்க, இது நீ பேசுகிறதெல்லாம் அபத்தமாக இல்லையா, 2 கல்யாணம் ஆனவங்களை போய் சம்மந்தப்படுத்தி பேசுகிறேன், எனக்கு இதெல்லாம் கேட்கவே பிடிக்கல, உனக்கு வெக்கமாகவே இல்லையா, இப்படிலாம் கேள்வி கேட்குறியே அப்படின்னு கேட்குறாங்க. உடனே வந்து மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க, ஸ்வேதா கிட்டேன்னு தப்பிச்சு இவகிட்ட வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு மனசுக்குள்ளே புலம்பிக்கிறாங்க. இப்போ வந்து அவங்க ஃபஸ்ட்டு லவ் டெஸ்ட் வைக்கிறாங்க. என்னென்னா, ஒரு சாக்லேட் எடுத்துகிட்டு போய் ஆதிக்கிட்ட கொடுப்பாங்களாம். ஆதி அதை இவங்க கொடுத்த உடனே வாங்கி சாப்பிட்டுட்டாரு அப்படின்னா ஆதிக்கு வந்து இவங்க மேலே ஏதோ இஷ்டம் இருக்குதுன்னு அர்த்தம். இல்லை, வாங்கி அப்படி வச்சுட்டாருன்னா நீ சொல்கிற மாதிரி ஆதிக்கு உன் மேலே இஷ்டம் இல்லைன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஆதியோட ரூம்குள்ளே போகிறாங்க. போயிட்டு உடனே இவங்க மலர் சொல்கிறாங்க, இன்றைக்கி வந்து பாரதியோட பொண்ணோட பர்த்டே சார், அதனால் பாரதி வந்து உங்களுக்கு சாக்லேட் கொடுக்க வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாக்லேட்டை கொடுக்குறாங்க. ஆதி உடனே, ஓ அப்படியா, என்னோடய விஷஸை உங்கள் பொண்ணுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக நிறைய ரியாக்ஷன்ஸ்லாம் ஃபேஸில் கொடுத்துட்டு அந்த சாக்லேட்டை வாங்கி இவங்க கொடுத்த உடனேவே பிரித்து ஒரே ஒரு பீஸை மட்டும் சாப்பிட்டுட்டு வந்து விஷஸை சொல்லிவிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க 2 பேரும் அப்படியே வந்து அந்த பொண்ணு, பார்த்தியா நான் சொன்னதா ரைட்டு அப்படிங்கிற மாதிரி பார்க்குறா. பாரதி ஒரே கடுப்பாக இருக்காங்க. உடனே அவங்க சரி ஓகே அப்படின்னு வெளில வரைச்சு ஆதி உடனே மிச்ச சாக்லேட்டையும் பாரதி கையில் கொடுத்து, இந்தாங்க வச்சுக்கோங்க, நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. ஸோ அந்த பொண்ணு வெளியில் வந்த உடனே சொல்லிடுறா, பார்த்தியா நான் சொன்னது எவ்வளோ ரைட்டு பாரு, ஆதி வந்து சாக்லேட்டை சாப்பிட்டதோடு இல்லாமல் மிச்சத்தை நீ சாப்பிட வேற கொடுத்துட்டாரு. அடுத்து கொஞ்சம் நேரம் கழிச்சு ஆதி வந்து தன்னோட கேபினை விட்டு வெளில வந்து நிற்கிறாரு. உடனே மலர் பார்த்துட்டு கேட்குறாங்க, என்ன சார் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ஆதி சொல்கிறாரு, இல்லை மலர், எனக்கு லஞ்சு வரணும், அதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே மலர் சொல்கிறாங்க, கவலைப்படாதீங்க சார், லஞ்ச் வந்தால் நான் உள்ளே அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஆதி, ஓகே மலர், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போச்சு. சரி, நீங்களாம் சாப்பிட்டீங்களா, சாப்பிட போகலையா அப்படின்னு கேட்குறாரு. உடனே மலர் சொல்கிறாங்க, எங்கிட்ட லஞ்ச் இருக்குது, ஆனால் பாவம் பாரதிக்கு தான் லஞ்சே இல்லை அப்படின்னு சொன்ன உடனே, ஓ அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு உள்ளே போயிடுறாரு ஆதி. உடனே இதை பார்த்த உடனே அவங்க திருப்பி மலர் சொல்கிறாங்க. உடனே பாரதி திட்டுறாங்க, எதுக்கு இதெல்லாம் போய் அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்க அப்படின்னு உடனே மலர் சொல்கிறாங்க, இப்போ பாரு, நான் மட்டும் சொன்னது கரெக்டுன்னா, நான் வந்து அவர் மேலே விருப்பம் இருக்குங்கிறது கரெக்டுன்னா, இப்போ பாரு உனக்கு சாப்பாட்டுக்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு ஸ்டாஃப் வந்து, பாஸ் வந்து நம்ம எல்லாருக்கும் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்காரு, அது லஞ்ச் ரூமில் இருக்குது, எல்லோரும் போய் என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மலர் சொல்கிறாங்க, அது பார்த்தீங்க, நீ மட்டும் உனக்கு மட்டும் சாப்பாடு வாங்கி கொடுத்தா நல்லா இருக்காதுன்ட்டு மொத்த ஸ்டாஃபுக்கும் வாங்கி கொடுத்துட்டாரு, நான் சொல்கிறது தான் ரைட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பாரதிக்கு ஒரே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்ன சொல்கிறதுனே தெரியல. அடுத்து 3வது டெஸ்ட்டாக இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம போய் பாஸோட ஃபோனை கேட்போம், பாஸ் ஒன்றுமே சொல்லாமல் ஃபோனை கொடுத்துட்டாருன்னா அவருக்கு உன் மேலே விருப்பம் இருக்குதுன்னு அர்த்தம், இல்லை ஏதாவது கொடுக்க
மாட்டேன்னு சொன்னாருன்னா நீ சொல்கிறது ரைட்டுன்னு நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆடிட்டிங் ஃபைல் எடுத்துன்னு வா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க 2 பேரும். ஆதிக்கிட்ட போய் இந்த ஆடிட் ஃபைலில் வந்து சைன் பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே ஆதி சைன் பண்ணி கொடுக்குறாரு. உடனே மலர் சொல்கிறாங்க, நாங்கள் ஆடிட்டருக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கோம் சார், பட் ஆடிட்டர் எடுக்க மாட்டேங்கிறாங்க. உங்கள் ஃபோனை கொடுத்தீங்கன்னா உங்கள் ஃபோன்லேருந்து நாங்கள் ஆடிட்டர்கிட்ட பேசுவோம் அப்படிங்கிறாங்க. உடனே ஓகே மலர் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கொடுத்துட்டு என்னோடய பாஸ்வேர்டு வந்து இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்வேர்டையும் சொல்லிவிட்டு எழுந்து போயிடுறாரு அந்த இடத்த விட்டு. உடனே மலர் வந்து பாஸ்வேர்டை போட்டு ஃபோனை ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தா அதில் ஒரே பாரதியோட ஃபோட்டோஸாக இருக்குது. அவன் உடனே சொல்கிறா, பாட்டியா அப்போ நான் சொன்னது தான் ரைட்டு, அவருக்கு வந்து உன் மேலே விருப்பம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நம்ம இந்த ஃபோனை கொடுத்துட்டு அங்கே போய் வெளில போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போய் பேசுகிறாங்க. அப்போ உடனே அவள் என்ன சொல்கிறாங்க, மலர் வந்து நீ என்ன பண்ணுற, இதெல்லாம் முதலையே நம்ம வந்து கிள்ளி எரிஞ்சிடணும், அதனால் நேரம் நீ பாதிக்கிட்ட போய் எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, எனக்கு குழந்தையெல்லாம் இருக்குது, அதனால் என் மேலெல்லாம் விருப்பப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஃபோன்லேருந்து பாரதி ஃபோனுக்கு டயல் பண்ணிவிட்டு நீ அங்கே பேசுகிறதெல்லாம் நான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனையும் கொடுத்து உள்ளே அனுப்புகிறாங்க. பாரதி உள்ளே போன உடனே வாங்க பாரதி அப்படிங்கிற ஆதி விசிரிச்சுக்கிட்டு உடனே அவங்க செய்கையில் சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி லைனில் அவ இருக்கா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால் அவர் ரொம்ப டீசெண்டாக பேச ஆரம்பிக்கிறாரு. இவங்க உடனே ஏன் நீங்கள் என்ன பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, ஏன் நீங்கள் சாக்லேட்டை கொடுத்த உடனே பாதி சாப்பிட்டு எனக்கு கொடுத்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு உடனே அவர் எனக்கு அவ்வளோவா ஸ்வீட்ஸ் பிடிக்காது அதனால தான் கொடுத்தேன். சரி எனக்கு எதுக்கு பிரியாணி ஆர்டர் பண்ணிங்கன்னா, உங்களுக்கு மட்டும் நான் ஆர்டர் பண்ணல, எல்லாருக்கும் தானே பண்ணேன், ஒருத்தருக்கு ஒன்று சாப்பாடு இல்லைன்னா மற்றவங்க மட்டும் எப்படி சாப்பிட முடியும், அதனால தான் பாரதி ஆர்டர் பண்ணேன், இதெல்லாம் நீங்கள் ஏன் தப்பாக எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிக்கிட்டே இருக்காரு. அப்படியே சைடில் பாரதியை கொஞ்சிக்கிட்டே இருக்காரு. இவங்க வந்து வெளியில் உட்காந்து மலர் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதோட இந்த எபிசோடு முடியுது. ரொம்ப கலகலப்பாக இருந்துச்சு இந்த எபிசோடு. இதயம் சீரியல் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.